2 நாளில் நேபாள அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறார்கள் அந்நாட்டு இளைஞர்கள். நேபாளத்தில் நடந்த இவ்வளோ பெரிய போராட்டம் வெறும் சோசியல் மீடியாவை பேன் பண்ணதுக்கு தான் நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை. உண்மை என்னன்னா, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே நிறைய ஊழல் பண்ண ஆரம்பிச்சதுனால சாமானிய மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு வேலையின்மை, வறுமை நிலைன்னு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த அரசியல்வாதிகளோட பசங்க மட்டும் சோசியல் மீடியால விலையுயர்ந்த கார்டுகளை வச்சு தன்னோட பணத்திமிரை காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களை கலாய்க்கிற விதமா நெப்போகிட்னு ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த அரசியல்வாதிங்க எங்க பசங்களை எப்படிடா ட்ரோல் பண்ணலான்னு கவர்மெண்ட்டே 26 சோசியல் மீடியாவையும் பேன் பண்ணி அதனால இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சு அதனால நிறைய உயிர் சேதமும் ஆகி சோசியல் மீடியாஸ்ல எவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆனாலும் மக்கள் அதெல்லாம் நல்லபடியா யூஸ் பண்ண முடியலங்கிற ஆதங்கத்துல நேபாள் பிரைம் மினிஸ்டரோட வீட்டையே எரிச்சு அவரை பிரதமர் பதவியிலிருந்து விலகவும் வச்சுட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் அப்புறம் இன்னைக்கு அந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ற தடையவே எடுத்துட்டாங்க. மக்கள் அரசாங்கமே சுரண்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பதில் மக்கள் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.